அனைவருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிஃப்டியில் இன்னைக்கு 30% லாபம் காமிச்சிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56,700 கால் எடுத்து பார்க்குறேன். அவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி 56,700 புட்டையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா, காலை எடுத்தாச்சு, புட்டு எடுத்தாச்சு. காலில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரியே இல்லை பாருங்க, சுத்தமாக என்ட்ரியே கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு என்ட்ரி தான், நம்மளுக்கு இது ஆக்சுவலாகவே என்ட்ரி தான். ஆனால் மார்னிங் வந்து 9:30க்கு முன்னாடி நம்ம என்ட்ரு ஆக முடிய மாட்டோம். அதாவது கிரீன் கேண்டில் வரக்கூடிய இந்த ஹார்ட் சிம்பிள் ஃபுல்லாகவே என்ட்ரி தான். இந்த கிரீன் கேண்டில் இந்த ஹார்ட் சிம்பிள் வருதா என்ட்ரி தான். இது ரெட் கேண்டில் வரக்கூடிய ஹார்ட் சிம்பிள் நம்பக்கூடாது, எப்பயுமே லாஸ் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு மட்டும் பார்க்கலாம். இன்ட்ராடேல இதுவே ஒரு என்ட்ரி தான். இங்கேயும் பாருங்க, ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் லாஸ் கிடையாது. ஆனால் 9:30க்கு முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சரி, இப்போ புட் சைடு பார்த்துக்கலாம். புட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி, அடுத்த கண்டில் எக்ஸிட், 12 பாயிண்ட் ப்ராஃபிட். ஆனால் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் லாஸ். சரிங்களா, ஆனால் நான் சொன்ன மாதிரி கிரீன் கேண்டில் இந்த ஹார்ட் சிம்பிள் வருதா, அது என்ட்ரி. சரிங்களா, அதுவுமே என்ட்ரி தான். இது வெர்டிக்கல் லைன் நான் வரைஞ்சிடுறேன். சரிங்களா, அதை அப்டேட் பண்ணுவேன் கூட. ஆனால் என்னுடைய என்ரோல் யார் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா, இங்கே பாருங்க, இங்கேக்கும் இந்த டார்கெட்டுக்கும் பாருங்க 98 பாயிண்ட், 100 பாயிண்ட் ப்ராஃபிட். எப்படி காமிச்சேன்? அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம வந்து எப்போ பை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கிரீன் கேண்டில்ன்றது பையர் கேண்டில், ஒரு என்ட்ரி. எங்கேயுமே என்ட்ரி, எல்லா என்ட்ரிலையுமே ஒரு ஆர்ட் சிம்பிள் இருக்கும். சரிங்களா, இந்த என்ட்ரியில கூட ஒரு ஆர்ட் சிம்பிள் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இங்கே கூட இருக்கும். இங்கே ஒரு இது இருக்கா, இது ரெட் கேண்டில் வரக்கூடிய ஆர்ட் சிம்பிள், அதனால இதை நம்பக்கூடாது. கிரீன் கேண்டில் இருக்கா, மேலே போய்கிட்டே இருக்கு. இது ரெட் கேண்டில், அதனால டவுன் ட்ரெண்ட். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இங்கே வந்து சிம்பிள், இங்கேக்கும் டார்கெட்டுக்கும் இடையில 95 பாயிண்ட். ஸோ அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சரிங்களா, எப்போ பை பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, நன்றி. இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நான் 95 பாயிண்ட்ஸ் நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா, இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, பேங்க் நிஃப்டி ஒரு லாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 × 95, ஒரு லாட்டுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? 800 × ஒரு லாட்டோட பிரைஸ் 30, 24,000 ரூபாய். அப்ப 24,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1000 ரூபாய். அப்ப 1 lakh பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் ப்ராஃபிட், 4%. ஸோ 4% ரிட்டர்ன் இன் ஒன் ட்ரேட்ல வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து யாராலையும் காமிக்க முடியாது. சரிங்களா, இந்த என்ட்ரியை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இது நான் ஆல்ரெடி இந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ளூ ஆர்ட்லாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. ஆனால் அதுவே நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும், எப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நன்றி.